2024 பாஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். 41வது கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு எம்ஏ உடைய ஓர் உலோக குண்டு ஒவ்வொன்றும் நீளம் 2 மீட்டரை உடைய இரு திணிவற்ற கம்பிகளினால் ஒரு நிலைக்குத்தான கோளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பிகள் இறுக்கமாக இருக்கும் அதே வேளை 2 மீட்டர் இடைத்தூரத்தில் கோளுடன் விரைப்பாக இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வொழுங்கமைப்பு கோளின் அச்சு பற்றி ஒரு மாறா கோணவகத்தில் சுழல்கிறது. கீழே உள்ள கம்பியின் நிலுவை டியாம், மேலே உள்ள கம்பியின் நிலுவை 2டியாம். ரைட், குண்டின் கோண வேகம் யாது? கோண வேகம் தான் கேள்வி, ஒமேகா. ரைட், இப்போ என்ன செய்யணும்டா, இப்போ இது ஒரு அச்சு பற்றி ஒரு போல் ஒன்றும் சுத்துற மாதிரி. ஓகே, நம்ம இப்போ என்ன செய்வோம்டா, மையம் நோக்கி F7 யூஸ் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஒரு வட்ட இயக்கம் தானே. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், F = m r ஒமேகா ஸ்கொயர்னு போடலாம். ஓகே, ரைட். ஒரு வட்ட இயக்கம் இப்படி சுத்த போகுது ஒரு அச்சு பற்றி. ரைட், இப்போ இதில் கிடையா மையம் நோக்கி தாக்குற விசைகள் என்ன? இப்போ 2t வந்து ஒரு கோணத்தோட மேல் நோக்கி இப்படி ஒரு கோணத்தோட தாக்குது. அதை நீங்கள் கிடையா பிரித்து எடுக்கலாம். இந்த கோணம் வந்து 30 உங்களுக்கு. ஓகே, அந்த கோணம் வந்து 30. அப்போ அதை நீங்கள் கிடையா பிரிச்சுக்கலாம். இது வந்து 2t cos 30 வரும். ஓகே, ஸோ கிடையான இந்த விசைகள் வந்து 2t cos 30. அதே மாதிரி வேற என்ன விசைகள் கிடையா மையம் நோக்கி வரும்? அச்சுப்பற்றி சுத்தக்குள்ள கீழ் நோக்கி ஒரு டி இருக்கு என்ன, கீழ் நோக்கி, அதாவது ஒரு கோணத்தோட டீங்கிற இழுவை இருக்கு. அதையும் நீங்க கிடையா பிரிச்சு எடுக்கலாம். அதில் கோணமும் உங்களுக்கு 30 தான் வரும், அதே நீளம். ஸோ இந்த கோணமும் 30. அப்போ அதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த கிடையா அதுவும் அது வந்து வரப்போகுது உங்களுக்கு டி cos 30. ஓகே, இது ரெண்டும் தான் கிடையா மையம் நோக்கி தாக்குற விசைகள். இப்போ இது ரெண்டும் என்னத்துக்கு ஈக்குவல்? mr ஒமேகா ஸ்கொயருக்கு சமம். ஓகேயா, ரைட். இப்போ இதில் இருக்கிற இந்த ஒமேகாவை தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. ஒமேகாவை கண்டா சரி. இதில் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஒமேகா காண்றதுக்கு உங்களுக்கு என்ன தெரியாதுண்டா, டி தெரியாது. இப்போ நம்ம என்ன செய்வோம்டா, அந்த பொருள்ற நிலைக்குத்தான சமநிலை எடுப்போம். ஓகே, மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ அந்த பொருள் வந்து இப்போ அசையில தானே. ஸோ மேல் நோக்கி தாக்குற எல்லா விசையும் கீழ் நோக்கி தாக்குற எல்லா விசைக்கும் சமனாயிருக்கும். அப்போ மேல் நோக்கி தாக்குற விசைகள் என்ன? அதை இந்த 2t தான் கூறா பிரித்து நீங்கள் மேல் நோக்கி எடுக்கணும். ஓகே, 2t நிலைக்குத்தா மேல் நோக்கி பிரிச்சா என்ன வரும்? 2t sin θ வரும். ஓகே, மேல் நோக்கி 2t sin θ பிரித்து எடுப்பீங்க. ஓகே, இந்த மேல் நோக்கி தாக்குற விசை இது மட்டும்தான். கீழ் நோக்கி தாக்குற விசைகள் எல்லாம் என்ன? mg1 தாக்குது இந்த பொருள்ல. ஓகே, அதே மாதிரி t1 தாக்குதான ஒரு கோணத்தோட. அப்போ அதை என்ன செய்யணும்? நிலைக்குத்தா பிரித்து எடுக்கணும். அப்போ t sin 30 ஒரு மாதிரி நிலைக்குத்தா கீழ் நோக்கி பிரித்து எடுப்பீங்க, sin 30. ரைட், இதுல இருந்து நீங்க டீக்கு ஒரு தொடர்பு எடுப்பீங்க. அதை கொண்டு போய் இந்த மேலே ஈக்குவேஷன்ல போட்டீங்களா இருந்தா ஒமேகா என்னன்னு காணலாம். ஓகே, ரைட். இப்போ இதில் sin 30 வந்து ஹாஃப். ஸோ உங்களுக்கு டி வந்து என்ன வரப்போகுது? இது வந்து 2t டிவைடட் பை 2 mg t divided by 2. ஸோ டீலேருந்து டி ஹாஃபை கழிச்சிங்கன்னா t divided by 2. ஸோ t வந்து உங்களுக்கு வரும், உங்களுக்கு 2mgன்னு வரும். இதில் இருந்து முடிவு. ஓகே, இப்போ இதை கொண்டு போய் நம்ம மேலே பிரதிடுவோம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 3t cos 30 எழுதலாம்னு. 3t cos 30 எழுதிட்டு அது வந்து என்னது ஈக்குவல் mr ஒமேகா ஸ்கொயர். ஆர் வந்து இதில் இருக்கு √3 என்று. ஸோ அதை பிரதிடுவோம். √3 ஒமேகா ஸ்கொயர். ரைட், இப்போ இதில் உங்களுக்கு டீயை தான் நீங்கள் கண்டுட்டீங்க. டி வந்து என்ன இருக்கு? 2mg. ஓகே, இப்போ அதை போட்டால் சரி.
ஸோ 3 into 2 mg into cos 30 வந்து √3 divided by 2. ஓகே, அது வந்து m √3 ஒமேகா ஸ்கொயர்டுக்கு சமம். ரைட், இப்போ ஒமேகா ஸ்கொயர்டை தானே காணணும். இப்போ அது என்ன வரும், m எல்லாம் வெட்டிட்டு என்னையும் வெட்டிட்டு 2 வெட்டிட்டு √3 m வெட்டிட்டீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஒமேகா தானே கேள்வி. ஸோ ஒமேகா வந்து வரப்போகுது உங்களுக்கு √3g என்று வரும். ரைட், ஆன்சர் வந்து 3வது. 42வது கேள்வி. XY எனும் இரு சர்வசம கொள்ளளவிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திறந்த அடிக்கையுடன் ஒரு கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன. தொடக்கத்தில் கொள்ளளவி எக்ஸிற்கு ஓர் ஏற்றம் Q வழங்கப்படும் அதே வேளை Y ஏற்றப்படாமல் இருக்கின்றது. ஆழி மூடப்பட்ட பின்னர் கொள்ளளவில் பற்றிய பின்னரும் கூற்று. என்ன இப்படி இருக்கு கொள்ளளவி. ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற கொள்ளளவி வந்து எக்ஸ் வந்து Q சார்ஜ் இருக்கி, Q சார்ஜ் நடுவில் ஒரு சுவிட்ச் உண்டு. அங்கால ரெண்டு கொள்ளளவுமே உங்களுக்கு புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறதால வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற அழுத்தம் என்ன 0 வோல்ட். இப்ப சுவிட்சை ஓன் பண்ண பிறகுதான கேள்வி. சுவிட்சை ஓன் பண்ணனா நடுவில் இருக்கிற ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு அழுத்தம் ஒன்று, நம்ம இப்போ ஒரு வீணோட்டன் அழுத்தம்ல இருந்தா ஒரு கொள்ளளவுக்கு குறுக்கான அழுத்த வித்தியாசம் என்ன, அது வந்து சமன். என்ன, ரெண்டு கொள்ளளவுக்கும் அழுத்த வித்தியாசம் சமனா தானே இருக்கும். ஏண்டா நடுவில் இருக்கிற அழுத்தம் சமன். ஓகேயா, ரெண்டு கொள்ளளவுக்கும் V0 எடுத்திக்கன், ரெண்டு பக்கமுமே 0 தான் இருக்கேன்டா. அப்ப ஒவ்வொரு கொள்ளளவுக்கும் குறுக்கே இருக்கிற அழுத்தம் வந்து ஒரு V' எடுப்போம். ரெண்டு பக்கமுமே V' தான். இது ஏன்னு வழங்குதா, ஏன்னா நடுவில் இருக்கிற புள்ளி அழுத்தம் சமன், ரெண்டு பக்கம் 0 வோல்ட். ரெண்டு பக்கமும் இருக்கிற ரெண்டு கொள்ளளவுக்கும் குறுக்காகிற வோல்டேஜ் வந்து சமனாயிருக்கும் சுவிட்சை ஓன் பண்ண பிறகு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றாங்க, கொள்ளளவு எக்ஸில் உள்ள ஏற்றம் Q/2 ஆக குறைகின்றது. ரைட், அப்போ நம்ம சுவிட்சை ஓன் பண்ண முன்னுக்கு இருந்த ஏற்றத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இந்த சுவிட்சை ஓன் பண்ண முன்னுக்கு வந்து Q ஏற்றம். ஓகே, சுவிட்சை ஓன் பண்ண முன்னுக்கு இருந்த அழுத்தத்தை V என்று எடுப்போம். ஓகே, ஓன் பண்ண பிறகுதான் ரெண்டு பக்கமும் அழுத்தம் சமனாகணும். ஸோ V', சுவிட்ச் ஆன் பண்ண முன்னுக்கு இருந்த அழுத்தத்தை V என்று எடுப்போம். ஓகேயா, ரைட். அப்போ சுவிட்ச் ஆன் பண்ண முன்னுக்கு இருந்த அழுத்தம் V, இருந்த ஏற்றம் Q. ஓகே, ரைட். இப்போ வந்து Q ஈக்குவல்ஸ் CV போட்டிங்களா இருந்தா, இப்போ ரெண்டுமே சமனான கொள்ளளவு உள்ள கொள்ளளவிகள். ஓகே, சர்வசம கொள்ளளவிகள். ஸோ C வந்து சமன், சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு ரெண்டு அழுத்தமும் சமன். ஸோ அப்போ என்ன, ஏற்றம் வந்து ரெண்டுக்குள்ளையும் சமனாயிருக்கணும். என்ன, ஸோ Q வந்து ரெண்டுக்குள்ளையும் சமனாயிருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் ஏற்றம் Q, இப்போ வந்து ரெண்டுக்குள்ளையும் ஏற்றம் சமனாயிருக்கணும். அப்போ எப்படி வரப்போகுதுண்டா, சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு Q/2 வரும். ஓகே, ஸோ Qவா இருக்கிறது Q/2 மாறும். இப்போ பார்த்தீங்களா இருந்தா கொள்ளளவு எக்ஸில் உள்ள ஏற்றம் Q/2 குறைகின்றது. சரி. ரெண்டாவது, கொள்ளளவு எக்ஸுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு அதன் தொடக்க பெருமானத்திலிருந்து மாற மாட்டாது. வோல்ட் அளவு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இந்த வோல்ட் அளவு ஒரு V என்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து இப்ப இருக்கிற அழுத்தத்தை V' எடுத்திருக்கேன். அது எப்படி மாறும், Q வந்து Q/2 ஆகுது. என்ன, Q வந்து Q = CV படி Q வந்து Q/2 ஆகுனா C வந்து மாறாது. C அப்படியே இருக்கும், மாறாதண்டா. V வந்து ஆரம்பத்தில் இந்த V எப்படி மாறும், V/2 ஒன்று மாறும். ஓகே, Q/2 மாறினா V வந்து
v டிவைடட் பை 2 மாறணும். ஓகே, ஸோ இப்போ v டேஷ் வந்த என்ன v டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த b வந்து b கூற்று பிழைன்னு சொல்லலாம். ரைட். கொள்ளளவி எக்ஸில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி அதன் தொடக்க பெருமானத்தின் அரைவாசியாக குறைதான். ரைட், அப்போ சக்திக்குரிய ஈக்குவேஷன் எடுப்போம். சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா half ஈக்குவல்ஸ் half c v ஸ்கொயர்டுன்னு எடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும் சி வந்து மாற போகிறது இல்லை. ஸோ வியை வச்சு பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த விஏ அழுத்தத்தை வந்து விஎன் எடுத்திக்கும். இப்போ வந்து வர அழுத்தம் என்ன வரும், வி டிவைடட் பை 2 என்ன. ஸோ இ டேஷ் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஹாஃப் சி விக்கு வி வந்து வி டிவைடட் பை 2 இப்போ இருக்கிற அழுத்தம், ஒரு கொள்ளளவை குறுக்க இருக்கிற அழுத்தம் வி டிவைடட் பை 2 வேறு வர்க்கம். ரைட், இப்போ இது என்ன வரும், 1 டிவைடட் பை 2c v ஸ்கொயர் இன்ட்டு 1/4 வந்து வரும். ரைட், என்ற வர்க்கம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த half c v ஸ்கொயர்ட்ட போல இப்போ வந்து பாருங்க, இப்போ இருக்கிற எனர்ஜி வந்து 4 மடங்கால குறையுது. ஓகே, ரைட், ஏன்னா அழுத்தம் 2 மடங்கால குறையுது, எனர்ஜி 4 மடங்கால குறையுது. ஸோ சி கூற்று வந்து இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து முதலாக வரும். இப்படி தான் செஞ்சிருக்கு. அழுத்தம் விலேருந்து வி டிவைடட் பை 2 ஆகுது, கியூ வந்து கியூ டிவைடட் பை 2 ஆகுது. எனர்ஜி ஆரம்பத்தில் இந்த எனர்ஜியை போல 4 மடங்கால குறையுது. ஓகே, இதான் முடிவு. ரைட், 43வது கேள்வி. கிடையுடன் சாய்வு தீட்டாக உள்ள ஒரு சாய்தளத்தின் மேல் அரைவாசி ஒப்பமாக இருக்கும் அதே வேளை கீழரைவாசி கரடானதாகும். தளத்தின் உச்சியில் ஓயிலிருந்து இயங்க தொடங்கும் ஒரு குற்றி கீழ் நோக்கி வழுக்கி தளத்தின் அடியில் மீண்டும் ஓய்க்கு வருதாம். ரைட், குற்றிக்கும் தளத்தின் கீழரைவாசிக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய் குணம் மிக கேட்டிருக்கு. ரைட், இந்த அறிக்கை படம் இதில் என்ன, மேலரைவாசி வந்து ஒப்பமானதாம், கீழரைவாசி தான் வந்து கரடானதாம். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த பொருளில் உராய் விசை தாக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் விசைகளை பார்த்தீங்கன்னா இது வந்து தீட்டா. ஸோ எம்ஜி வந்து கீழ் நோக்கி தாக்க போது நீங்கள் எப்படி பிரிக்கலாம், இப்படி அதை பிரித்த ஒரு எடுத்தீங்கன்னா இது வந்து எம்ஜி கொஸ் தீட்டா வந்து வரும். ஓகே, இயக்க திசையில் உங்களுக்கு வரப்போகுது எம்ஜி சைன் தீட்டா வந்து. ஓகே, ரைட், இந்த இந்த பகுதியில் கரடான பகுதியில் என்ன இருக்கும், உராய்வு விசை இருக்கும், இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி. ஸோ உராய்வு எதிர்க்கிற மாதிரி மேல் நோக்கி ஒரு எஃப் ஒன்று இருக்கும். ஓகே, எஃப் டேஷ் என்ன எடுப்போம். ரைட், வேற என்ன மறுதாக்கம் ஒன்று அடிக்கும், அதை என்ன செய்யலாம் ஆர், அதுவும் எம்ஜி கொஸ்தீட்டா தான். ஓகே, எம்ஜி கொஸ்தீட்டா. ரைட், விசைகள் எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, நம்ம ஆரம்பத்தில் வந்து இது வந்து ஓயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஒரு வேகம் வருது, திரும்ப 0க்கு போகுது வேகம் வந்து. இப்போ நம்ம இந்த பகுதிக்கு வந்து ஓகே, இந்த கரடான பகுதி இதுக்குள்ளே வந்து நம்ம F7 யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட், அப்போ நீங்கள் கீழ் நோக்கி F7 போட்டிங்கன்னா இயக்க திசையில் உங்களுக்கு இயக்க திசையில் இருக்கிற விசைகள் என்ன, எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் உராய் விசை. ஓகே, உராய் விசை அதை எதிர்க்கிற மாதிரி எதிர் திசையிலேக்கு, ஸோ மைனஸ் உராய் விசை. ஓகே, எம் இன்ட்டு ஆர்மூடுகள் வரும் உங்களுக்கு இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் உயிர்ப்பு ஆர்மூடுகள்ன்ற ஜி சைன் தீட்டா வந்து வரும். ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன, இது ஒரு வேகத்தை அடையுது 0லேருந்து
ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து ஒரு வேகத்தை அடைஞ்சு திரும்ப இங்கே வரக்குள்ள இறுதி வேகம் வந்து 0 தானே. ஸோ அமர்மூடுகள் இது. ஓகே, இங்கே மேலே வந்து ஆர்மூடுகள், கீழே வந்து அமர்மூடுகள். ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், மைனஸ் ஜி சைன் தீட்டா மைனஸ் என்று போடலாம். ஓகே, இதை நீங்கள் ஈக்குவேஷன் போட்டு காணலாம். ஜி சைன் தீட்டா மைனஸ் ஜி சைன் தீட்டா வந்து வரும். ஓகே, ஆர்மூடு அமர்மூடுகள். இப்போ அதை இங்கே போடுவோம். அமர்மூடு வந்து மைனஸ் ஜி சைன் தீட்டா. ஓகே, ரைட். இப்போ வந்து உராய் விசை வந்து மியூ ஆர் என்ன எஃப் சமன் மியூ ஆர் தானே. ஸோ அதை நீங்கள் வந்து நேரடியாக இதில் போடலாம். அதில் இருக்கிற அந்த மியூவை தான் இப்போ உங்களுக்கு கேள்வி. அந்த மியூ இந்த எஃப்க்கு பதிலாக மியூ ஆரை போட்டுட்டு மியூவை எழுவ மாட்டோம் செஞ்சீங்களா, இந்த ஆன்சர் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எஃப் டேஷ்ன்னு வரப்போகுது. எஃப் டேஷ் வரும். இது அவ்வளவு மைனஸ் ஆயிரும். ஸோ 2mg sin தீட்டா வந்து வரும். ஓகே, எஃப் டேஷ் பதிலாக என்ன போடலாம், மியூ ஆர்ன்னு போடலாம். ஸோ அதில் மியூ இன்ட்டு ஆர் வந்து ஆர் உங்களுக்கு தெரியும் எம்ஜி கொஸ் தீட்டா. ஓகே, அது வந்து அந்த கூரா பிரித்து எடுக்கிறேன் நீங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நேரடியாக எழுதலாம், எம்ஜி கொஸ் தீட்டா. ரைட், அவ்வளோதான். இந்த மியூவை தான் கேட்டிருக்கு கேள்வியில். மியூ என்ன வரும், சுருக்குனீங்களா இருந்தால் எம்ஜியும் போயிடும். 2 சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டான்னு வரப்போகுது. 2 sin theta divided by cos theta. sin theta equal cos theta க்கு நீங்க என்ன போடலாம், tan theta போடலாம். tan theta 2 tan theta ஒரு ஆன்சர். ரைட், ஓகே, இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து முதலாவது 44வது கேள்வி. புவியை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு உபகோளின் இயக்கப்பாட்டு சக்தி, புவியீர்ப்பு அழுத்த சக்தி, மொத்த சக்தி ஆகியன KVEM. ரைட், பின்வரும் தொடர்புகளில் எது உண்மையான என்று கேட்டிருக்கீங்க. டோட்டல் சக்தி வந்து என்னது சமனாகும், அழுத்த சக்தி பிளஸ் இயக்க சக்தி சமனாகும். ஓகே, ஸோ இ டோட்டல் எடுத்தீங்களா இருந்தா அதில் மொத்த சக்தி வந்து அதில் அழுத்த சக்திக்கும் அதில் இயக்க சக்திக்கும் சமனாக இருக்கும். ஓகேயா, ரைட். இப்போ ஒரு உபகோள்ற அழுத்த சக்திக்கு ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மைனஸ் ஜி MM/r வரும். ஓகே, ரைட். ப்ளஸ் இப்போ இயக்க சக்திக்கு ½ போடுவோம். உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா டிரெக்டாக போடலாம், இல்லாட்டி ½ போடுவோம். ரைட், இப்போ வந்து ஒரு கோளை சுற்றிங்கிற ஒரு உபகோள்ற கதிக்கு என்ன சமன்பாடு, கதிக்கு அதாவது இந்த விக்கு, இந்த விக்கு வந்து எழுதலாம் நீங்க எப்படின்னா வி வந்து √GM/r எழுதலாம். ஓகேயா, ரைட். இப்போ வந்து இதை வந்து நீங்க நிறுவி எடுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த கதியை வந்து இந்த விக்கு பிரதியிடுவோம் நம்ம. அப்போ போட்டிங்களா இருந்தா மொத்த சக்தி என்ன வரும், மைனஸ் GM/r. ஓகே, பிளஸ் ½ m விக்கு வந்து GM/r அதில் ரூட். ஸோ வி ஸ்கொயர்டு இருக்கிறது, அதை வந்து நம்ம என்ன செய்வோம், GM/r போடுவோம். ஓகே, ரைட். இப்போ வந்து டோட்டல் சக்தி அப்போ உங்களுக்கு வரப்போகுது, இதை சுருக்குனீங்களா இருந்தால்
மைனஸ் ஜிஎம் ஓவர் ஜிஎன்எம் ஓவர் ஆர் இன்ட்டு ஹாஃப் அண்டு வரும். ஓகே ரைட். இப்போ வந்து கீழில் பாருங்க, அதில் போக்குவரத்து இயக்க சக்தி கே, புவியீர்ப்பு அழுத்த சக்தி வி, மொத்த சக்தி இ. ரைட். அப்போ இயக்க சக்தி இந்த அறிக்கை இதுதான் கே என்று சந்திரிக்கை. இது வந்து என்னையாம் கேயாம். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த அறிக்கை. ஓகேயா? அதே கே தான் இது. இந்த டோட்டல் எனர்ஜி வந்து என்ன சந்திரிக்கை, அதுதான் இ. ரைட். அப்போ ஈக்கும் கேக்கும் உரிய தொடர்பு வந்து வரும் உங்களுக்கு இ ஈக்குவல்ஸ் மைனஸ் கேன்னு வருது. ஓகேயா? மைனஸ் மட்டும்தான் அதில் இருக்கு. மைனஸ் இன்டூ கேன்னு வருது. ரைட். இப்போ உங்களுக்கு வந்து முதலாவது ஆன்சர் சரியா இருக்கும். ஓகேயா? 45வது கேள்வி. ரைட். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேள்வி. ரைட். பாருங்க, அகலம் ஏயும் நீளம் பிஏயும் உடைய ஒரு செவ்வக கம்பித்தடம் ஏபிசிடியானது உரையில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உறுதியான ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஒரு நீளமான நேர்கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ரைட். தடம் வலப்பக்கத்திற்கு இயக்கப்படுகின்றது. கம்பிக்கும் தடத்தின் பக்கம் ஏடிக்கும் இடையுள்ள தூரம் ஆர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் இருக்கும் போது தடத்தில் தூண்டப்படும் ஓட்டம் ஐ. கரண்ட் வந்து தந்திரிக்கி ஐ. தடத்தின் மீது உள்ள தேரிய காந்த விசையின் பருமன் யாது. இதை வந்து ஆக பேசிக்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக பேசிக்ண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கம்பியில ஒரு கரண்ட் பாயுதுண்டா அங்கேருந்து போகும். ஒரு கம்பிக்குள்ளால ஒரு கரண்ட் பாய்ஞ்சா அதனால வந்து ஒரு காந்தப்புலம் உருவாகும் அதை சுத்தி. ஓகேயா? அப்போ அதில் திசையை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வலது கையை யூஸ் பண்ணணும். பெருவிரலை மேல் நோக்கி பிடிச்சிங்களா இருந்தால் அப்படியே சுத்தினீங்களா இருந்தால் மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காந்தப்புலத்தில திசையை தரும். ஸோ இங்கால திசையில வந்து காந்தப்புலம் உள்நோக்கின்னு வரும், இங்கால வந்து வெளியேந்து வரும். ரைட். இப்போ வந்து இங்கால திசையில தான் இப்போ ஒரு லூப் ஒன்று வச்சிருக்கு. ஓகேயா? இங்கால வந்து இப்படி ஒரு லூப் ஒன்று இருக்கு. ரைட். இப்போ வந்து இதால வர இந்த கரண்ட் பாயிரத்தால வர அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அந்த பிக்கு ஈக்குவேஷன் என்ன, இந்த கரண்ட் பாயிரத்தால ஒரு பி என்று உருவாக போகுது. அதுக்கு ஈக்குவேஷன் மியூ நாட் ஐ ஓவர் 2πr. ஓகேயா? 2πr. ரைட். இப்போ இங்க பார்ப்போம், ஏடி பிசி அண்டு இந்த ரெண்டு செக்மெண்ட் எடுத்த மாதிரி இந்த ரெண்டு பகுதியை தான் நம்ம இப்போ இந்த கேள்விக்கு கருத போகிறோம். இந்த பாயிண்ட்ல இருக்கிற பியை பார்த்தீங்கன்னா எடுத்தா நம்ம ஒரு B1 என்று எடுப்போம். ஓகேயா? இங்கே இருக்கிறத இந்த தூரத்தில் இருக்கிறத வந்து நம்ம B2 என்று எடுப்போம். அது முள் நோக்கி தான் B2 என்று எடுப்போம். ஏனென்றா இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, பி எதில் தங்கிருக்கு, இந்த டிஸ்டன்ஸ்ல ஆர்ல தங்கிருக்கு. ஆர் வந்து கூடுனா தூரம் கூட கூட பி வந்து குறையும். ஓகேயா? ஸோ B1 B2 எடுக்கிறீங்க, B1 கூட வாய்க்கும், B2 குறை வாய்க்கும். ரைட். B1க்கு இந்த சமன்பாட்டில் பிரதிட்டீங்களா என்ன வரும், யூனோட் ஐ ஓவர் 2πr வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு r தந்திருக்கு. ரைட். ஸோ அப்போ இந்த B1க்கு போடுவோம். B1 வந்து வரும் மியூ நாட் ஐ ஓவர் 2πr. ரைட். இப்போ B2 வந்து என்ன வரும், அதுக்குரிய தூரத்தை போடணும். இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த தூரம் வந்து உங்களுக்கு இந்த லூப் இந்த தூரம் வந்து உங்களுக்கு தந்திருக்கு பாருங்க கேள்வியில், ஸ்மால் ஏ. ஓகே? ஸோ ஏ. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இந்த B2க்கு போடக்குள்ள வந்து B2 வந்து மியூ நாட் ஐ ஓவர் 2π என்ன வரும்,
ஆர் ப்ளஸ் ஏ என்று வரும். ஓகே, ஆர் ப்ளஸ் ஏ என்று டோட்டல் டிஸ்டன்ஸை போடுறீங்க. ரைட், இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து 2 புள்ளிலையும் எடுத்துட்டீங்க. அடுத்தது வந்து பாருங்க, காந்தப்புலம் இருக்கு உள்நோக்கி இந்த லூப்ல வந்து. அடுத்தது கரண்ட் பாயுது தானே, கரண்ட் வந்து இந்த பாயிண்ட் எடுத்தா நம்ம இதை வந்து எக்ஸ் ஒய்என் எடுப்போம் ஈஸிக்கு. இதை எக்ஸ், இந்த செக்மெண்ட் எக்ஸ்என் எடுப்போம், அவங்களுக்கு இதை ஒய்என் எடுப்போம். எக்ஸ்ல வந்து கரண்ட் மேல் நோக்கி பாயுது. ஓகே, இது வந்து கல்ல தந்திருக்கு. ரைட், கரண்ட் அப்போ இப்படி ஓடி வயலில் வரக்குள்ள கரண்ட் எப்படி வரும், கீழ் நோக்கி ஓடும். ரைட், இப்படிதான் கரண்ட் ஓட போகுது. இப்போ பாருங்க, காந்தப்புலம் உள்நோக்கியும் இந்த எக்ஸுங்கிற இந்த ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற செக்மெண்ட்ல வந்து கரண்ட் மேல் நோக்கியும் ஓடுது. காந்தப்புலமும் கரண்டும் இருந்தால் உங்களுக்கு என்ன வரும், அங்கே ஒரு விசை உருவாகும். ஓகே, அந்த திசையை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன கையை யூஸ் பண்ணணும், உங்களோட இடது கையை யூஸ் பண்ணிங்களா இந்த ஃபெஸ்ட்டுக்கு இருக்கிற 3 ஃபிங்கர்ஸையும் ஒன்று செங்குத்தா பிடிச்சிங்களா இருந்தால் காந்தப்புலத்தை வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் உள்நோக்கி, ஓகே, உள்நோக்கியும், அடுத்தது கரண்ட் வந்து மேல் நோக்கி, ஓகே, மிடில் ஃபிங்கர். ஸோ உங்களுக்கு இந்த தம் வந்து பெருவிரல் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸை தரும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இங்கே திசைண்டா நீங்கள் திசைன்னு ஃபோர்ஸ் வரும், உங்களோட கையை பிடிச்சி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ரைட், அதை நம்ம F1 எடுப்போம். ரைட், இப்போ இந்த துண்டுக்கு வாங்க, இந்த வையங்கிற துண்டுக்கு வந்தீங்களாண்டா கரண்ட் கீழ் நோக்கி, காந்தப்புலம் உள் நோக்கி தான் ஃபோர்ஸ் வந்து வரும் உங்களுக்கு, இங்கே திசைன்னு வரும். ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவேஷன் என்ன, இந்த விசைக்கு வந்து ஈக்குவேஷன் F வந்து BILக்கு சமனாயிருக்கும் இந்த ஃபோர்ஸ். ரைட், இப்போ ஏன் F1 F2 எடுக்கிறோம் ஏன்டா இந்த பி வந்து 2 புள்ளிலையும் வேற தானே, வேற பி இருக்கத்தால ஃபோர்ஸும் வேற ஒன்னோட ஒன்று சின்னதாயிருக்கும். ஓகே, எது பெருசாக இருக்கும், ஃபோர்ஸில் வந்து F1 வந்து கூடவாயிருக்கும், ஏன்னா B1 வந்து கூட. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து விளைவு விசை தானே பார்க்கணும். களியில் பாருங்க, தேரிய காந்த விசையின் பருமன் யாது. ஸோ தேரிய விசைன்றா நீங்கள் என்ன செய்யணும், எது பெரிய விசையோ அதுலேருந்து சின்ன விசையை கழிக்க போறீங்க. F1ல இருந்து F2 கழிக்கணும். ஓகே, F1ல இருந்து F2 கழிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு உரிய அந்த விளைவு விசை வந்து வரும், Fnet வந்து வரும். ரைட், F1 எடுப்போம், விளைவு விசை வரும். ரைட், ஸோ F1க்கு என்ன போடணும், B1 IL போடணும். ஓகே, F ஈக்குவல்ஸ் BIL ஈக்குவேஷன். ஸோ F1க்கு போடக்குள்ள B1 போடுற கரண்ட் வந்து I, லென்த் வந்து பாருங்க கேள்வியில் தந்திருக்கு BN தந்திருக்கு. ஓகே, அதை போடுவோம், B1 IB. ஓகே, மைனஸ் F2க்கு வந்து B2 IB. ஓகே, ரைட். இப்போ B1 B2 உங்களுக்கு தெரியும், இந்த கண்டிருக்கு. இப்போ அது அங்கே பிரதிட்டீங்களா இந்த விளையல் விசை வரும். அவ்வளோதான் இந்த கேள்வி. ரைட், இப்போ வந்து B1 இங்கே பிரதிடுவோம், μ0 I/2πr into I into B minus μ0 I/2π டிஸ்டன்ஸ் வந்து R plus A என்று வரும் into I into B. ரைட், இப்போ இதில் பொதுவாக இருக்கிறதெல்லாம் இப்போ பொதுவாக என்ன இருக்கு, μ0 IB/2π அவ்வளவும் பொதுவாக இருக்கு. ஸோ அதை வெளியே எடுக்கும். μ0 IB/2π எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்டா 1/R மைனஸ் 1/R plus A என்று வரும் கடைசியாக. ஓகே, ரைட். இப்போ வந்து என்ன செய்யலாம்டா, இதை சுருக்குங்க.
இந்த இதுக்குள்ளே சுருக்குலிங்களா என்ன வரும், கீழே வந்து ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏன்னு கீழே எடுத்தால் மேலே வந்து ஆர் ப்ளஸ் ஏ என்று வரும், இங்கே வந்து ஆர் ரெண்டு வரும். ஓகேயா, இங்கே வந்து அதே இது வரப்போகுது, மியூ நாட் ஐ ஐ பி ஓவர் 2π. ரைட், இதில் வந்து மைனஸ் ஆரையும் விட்டு நீங்களாண்டா ரைட், அப்போ இதான் ஆன்சராக வரும் உங்களுக்கு. மியூ நாட் ஐ பி ஓவர் 2π இன்ட்டு ஏ ஓவர் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ என்று வருது. ஓகே, இந்த முடிவு வரும் உங்களுக்கு கடைசியாக. ரைட், இப்படி ஆன்சர் வந்து பாருங்க, ஆன்சரில் வரைக்கி. ஸோ ஆன்சர் வரும் உங்களுக்கு மியூ நாட் ஐ இபி ஓவர் 2π ஆர் இன்ட்டு ரைட், 4வது ஆன்சர் வரும். 46வது கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள பிவி வரைபடத்தினால் ஓர் இலட்சிய வாயுவின் ஒரு குறித்த வெப்பவீக வட்டம் ஏபிசிஏ எடுத்து காட்டப்பட்டுள்ளது. புள்ளி ஏயில் சியின் வெப்பநிலை 327 செல்சியஸ். ஓகே, ரைட். புள்ளி சியில் வாயின் வெப்பநிலை யாதுன்னு கேட்டிருக்கு. ரைட், அப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு இந்த ஏ புள்ளியில் வந்து இந்த ஏங்கிற புள்ளியில் வந்து இருக்கிற வெப்பநிலை டி தந்திரிக்கு. அதே மாதிரி கிராஃபை வச்சு நீங்கள் அமுக்கம் எடுக்கலாம், கனவளவும் தெரியும். ஓகே, அமுக்கம் கனவளம் இருக்கு. ஸோ ஏ புள்ளியில் பிவிடி எல்லாம் தெரியும். ஓகே, ரைட். இப்போ கேட்டிருக்கு உங்களுக்கு சி புள்ளியில் வந்து என்ன கேட்டிருக்கு, வெப்பநிலை கேட்டிருக்கு. அங்கேயும் அமுக்கம் கனவளம் தெரியும் உங்களுக்கு, வெப்பநிலை தான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், பிவி சமன் என்ஆர்டி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிங்களா சரி. பிவி சமன் என்ஆர்டின்னு எடுத்தீங்களா. இப்போ நம்ம 2 பாயிண்ட்டுக்கும் பார்ப்போம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் என்னென்னா ஆர் வந்து மாறாது, ஒரு குறித்த வாயுக்கு வந்து நீங்கள் இன்னும் மாறாது. ஸோ பிவி வந்து என்ன வருது, நேர்விதி சமன் டி. ஓகே, ரைட். இப்போ இந்த ஏங்கிற புள்ளிக்கும் சிங்கிற புள்ளிக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். இது ஏங்கிற புள்ளியில் அமுக்கம் என்ன 6 இன்ட்டு அது கனவுளவு வந்து பாருங்க 8. ஓகே, நேர்வீத சமன். அதில் தந்திரிக்க வெப்பநிலையை போட்டிங்களா என்ன சரி, கெல்வினில் போடணும். ஸோ 327 தந்திரிக்கு கெல்வினிக்கு மாற்றி போட்டிங்களா இருந்தால் 273 கூட்டி 602 வரும், 600 கெல்வின். ரைட், இது ஏ புள்ளிக்கு. அடுத்தது சி புள்ளிக்கு போட்டோமா இருந்தால் சி புள்ளியில் அமுக்கத்தை பாருங்க 4 இன்ட்டு கனவுளவு வந்து 9. ரைட், 9 இந்த அருகே கிராஃபில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து நேர்வித சமன். டி தெரியாது, அந்த டீயை தான் காணணும். ஓகே, ரைட். இப்போ 2 சமன்பாடு இருக்கு, ஒன்றொன்றால் பிரித்து டீயை கணிங்களா இருந்தால் சரி ஆன்சர் வரும். ஓகே, டி வந்து உங்களுக்கு கெல்வினில் வரும், அதை நீங்கள் செல்சியஸுக்கு மாற்றி கொடுத்தீங்களா இருந்தால் சரி. ரைட், அப்போ செஞ்சு பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுண்டு. ஸோ இதை இதால் பிரிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன வரும், 36 கீழ் 48 என்று வரப்போகுது என்ன. ஸோ அது வந்து 3 கீழ் 4 என்று வரும், டி டிவைடட் பை 600. ஸோ இது வந்து உங்களுக்கு வரப்போகுது 3 கீழ் 4. ஸோ டி வந்து வரப்போகுது உங்களுக்கு 1800 கீழ் 4. ஓகே, ஸோ அது வந்து வரப்போகுது உங்களுக்கு 450 கெல்வின். 450 கெல்வின். ரைட், இதை வந்து நிமிஷம் செல்சியஸுக்கு மாற்றி கொடுப்போம். 273 கழிச்சிங்கன்னா இருந்தால் ஆன்சர் வரும். ஸோ 7 1 ரைட், 177 செல்சியஸ் என்று வரும் ஆன்சர்.
முதலாவது ஆன்சர். ஓகே, ரைட். 47வது கேள்வி. செப்பு சட்டம் XYயின் நீளம் L ஆகும். சட்டத்தின் ஓர் அரைவாசி நன்றாக இழிடப்பட்டும் எஞ்சிய அரைவாசி இழிடப்படாமலும் உள்ளன. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அரைவாசி வந்து காவலிடப்பட்டிருக்கு, அங்காள அரைவாசி வந்து காவலிடப்படையில அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, முனை X ஆனது வெப்பநிலை θ1 பேணப்பட்டிருக்கும். அதே வேளை முனை Y ஆனது θ2 வைக்கப்பட்டுள்ளது. உறுதிநிலை அடையும் போது சட்டத்தின் வழியே உள்ள வெப்பநிலை மாற்றம். ரைட், இங்கே கிராஃப் கீழிக்கு வந்து வெப்பநிலைக்கும் தூரத்துக்கும். ரைட், நீங்க என்ன செய்யுங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனையே போடுங்க. என்ன Q/T வந்து என்னத்துக்கு சமன் KA டெல்டா தீட்டா ஓவர் டி டிஸ்டன்ஸ் எடுப்போம். ரைட், இப்போ இதில் வந்து கிராஃப் வந்து வெப்பநிலைக்கும் தூரத்துக்கும் தானே. ஸோ இந்த அறிக்கைக்கு தான் இப்போ கிராஃப் இருக்கு. ஸோ அது எப்படி வரும்னா இப்போ டெல்டா தீட்டா ஓவர் டி எடுத்து பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? Q/T ஓவர் K இன்ட்டு A அப்படின்னு வருது. ஓகே, ரைட். இப்போ இந்த கிராஃபை படித்திறன் வந்து இதில் தான் தங்கியிருக்கு. ஓகே, Q/T KA இது எல்லாமே இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அரைவாசியில் காவலிடப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்குதானே. ஸோ காவலிடப்பட்டிருந்தா Q/T இந்த அறிக்கிறது வந்து அதில் மீனிங் அது வந்து மாறாது. ஓகே, Q/T வந்து காவலிடப்பட்டிருந்தா வெப்ப பாய்ச்சல் வீதம் வந்து மாறாது. ஓகே, கேயும் ஒரு மாறிலி, ஏயும் ஒரு மாறிலி. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ வெப்பம் பாயக்குள்ள வந்து உங்களுக்கு வெப்பநிலை குறையணும், பட் படித்திறன் வந்து இந்த கிராஃபில் படித்திறன் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். படித்திறன் மாறக்கூடாது. இது எல்லாமே ஒரு மாறிலி, எல்லாமே மாறிலி. ஸோ அப்போ என்ன செய்யணும்? சீராக குறையணும், வெப்பநிலை குறையணும், படித்திறன் மாறக்கூடாதுண்டா எப்படி வரணும்? கிராஃப் இப்படி ஒரு அமைப்பில் வரணும். ஓகே, சீராக குறையணும். அப்போ இப்படியான வரைஃபெல்லாம் வராதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, அடுத்த அரைவாசிக்கு என்ன நடக்குது? காவலிடப்படையில. ஸோ காவலிடப்படாட்டி அதில் மீனிங் என்னன்னா அங்கால போக போக Q/T வந்து குறையும். டிஸ்டன்ஸ் போக போக Q/T வந்து குறைய போகுது காவலிடப்படையில. அதாவது சுற்றாடலுக்கு வந்து வெப்பம் இழக்கப்படும் அப்படின்னு கருத்து. ஓகே, காவலிடப்படாட்டி சுற்றாடலுக்கு வெப்பம் இழக்கப்பட போகுது. ஸோ Q/T வந்து குறைஞ்சிட்டு போக போகுது. ஸோ Q/T வந்து குறைஞ்சா கிராஃப்ல படித்திறன் என்ன செய்யணும்? குறையணும். ஓகே, ரைட். ஸோ வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போ வந்து படித்திறன் ஆரம்பத்தில் மாற இல்லை, இப்போ வந்து படித்திறன் குறையணும். படித்திறன் குறையணும்டா ஒரு வளையா வரணும், இப்படி ஒரு ஷேப்ல வரணும். ஓகே, இதுதான் படித்திறன் குறையுது என்று சொல்லுவோம் நம்ம. ஓகே, அப்படியான வரைப்பு வந்து உங்களுக்கு 4வது ஆன்சரா வரும். 48வது கேள்வி. இது வந்து லைட்ல வர கேள்வி. இதை வந்து எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கண் இருக்கும் போது நோக்குனர் ஒருவர் ஒரு முகவையின் சுவருடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் கீலத்தின் உச்சியை பார்க்கலாமா? கீலத்தின் நீளம் h-ம் முகவையின் விட்டம் 2h-ம் முகவையின் உயரம் 3h-ம் ஆகும். பின்னர் முகவையில் உயரம் 2h வரைக்கும் ஒரு உருகாட்டும் திரவம் நிரப்பப்படுதாம். இப்போது நோக்குனர் கண்ணின் தானத்தை மாற்றாமல் கீலத்தின் அடியை பார்க்கலாம். திரவத்தின் முறைச்சிட்டியாதுன்னு கேட்டிருக்கு. இந்த அறிக்கை அந்த படம். இப்போ வந்து இதுல என்னன்னா திரவம் நிரப்ப முன்னுக்கு அவர் கீழே திர உச்சியை நேரடியா பார்க்குறாரு. ஓகே, இந்த உச்சியில இருந்து வாரத்தை அந்த கதிரை வந்து அப்போ அவரை கண்ணை நேரடியா அடையுது. இப்போ திரவத்தை நிரப்பின பிறகு அவரு அடியை பார்க்குறாருன்னா அதில் மீனிங் என்ன? அதாவது அடியில இருந்து வார கதிர் வந்து ஓகே, அடியில இருந்து வார கதிர் அங்க ஒரு ஒளிமுறிவண்ணு நடந்து அவர கண்ணை போய் அடையணும். அப்பதான் அவரு அடியை பார்க்கலாம், அந்த கீழே திர அடியை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படித்தான் உங்களுக்கு கதிர் போகுது. ஓகே, அடியில இருந்து வாரது முறிஞ்சி
திரும்ப வர போய் கண்ணாடை. ரைட். இப்போ வந்து முறைச்சுட்டி என்னன்னு காட்டிருக்கு. இதை வந்து நம்ம என்னென்ன எடுப்போம், இதில் முறைச்சுட்டி என்னென்ன எடுப்போம். இதில் முறைச்சுட்டி உங்களுக்கு தெரியும் கொண்டு. ரைட். இப்போ வந்து என்ன செய்வோம், ஒளிமுறை விதியை யூஸ் பண்ணுவோம். என் சைன் தீட்டா வந்து ஒரு மாறிலி. கோணங்கள் என்ன, தீட்டா ஐயை வந்து இப்போ நம்ம எடுப்போம். இதான் ஐ. ஓகே, இதுதான் படுகோணம் எடுப்போம். இது என்ன, இதுதான் முறிகோணம் ஆர். ரைட். இப்போ வந்து நம்ம சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். என் சைன் தீட்டா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாறிலி. ஓகே, இப்படி போடுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என் இன்ட்டு அதில் படுகோணம் சைன் ஐ. ஓகே, சைன் ஐ வந்து என்னதுக்கு ஈக்குவல் ஆகிடும், வடிர முறைச்சட்டி வந்து 1 இன்ட்டு சைன் ஆருக்கு சமனாகிடும். சைன் ஆர். ரைட். என்ன கேள்வி, இந்த எண் தான் கேள்வி. இந்த என்ன காணணும் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த சைன் ஐயையும் சைன் ஆரையும் படத்தில் இருந்து பார்த்து போட்டிங்களா இருந்தால் இந்த எண்ணை காணலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம சைன் ஐயையும் சைன் ஆரையும் எடுத்து போட்டோம்னா சரி. சைன் ஐ எப்படி வரும், இந்த முக்கோணத்தை எடுத்தோம்னாலும் இந்த முக்கோணத்தை கருத்துனீங்களா இருந்தால் ஓகே, இந்த நீளம் வந்து என்ன, இந்த நீளம் 2h. ஓகே, இந்த நீளம் 2h. ஸோ கீழே அடிற நீளம் அந்த முக்கோணத்துக்கு வந்து h. அப்போ சைன் ஐ வந்து என்ன வரப்போகுது, n இன்ட்டு அதில் எதிர்பக்கம் வந்து h ஓவர் இந்த செம்பகம் இருக்குதானே, அது என்ன வரும், இது 2h, இது ஹெச்ண்டா அது வந்து வரும் உங்களுக்கு √5h என்று வரும். ஓகே, பைதகரஸ் தியரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். √5h என்று வரும். அந்த பக்கத்தில் நீளம் அதை இங்கே போடுவோம், √5h. ஓகே, ரைட். அது வந்து என்னது ஈக்குவல் 1 இன்ட்டு இப்போ ஆரை பார்ப்போம், சைன் ஆரை பார்ப்போம். இது ஆரண்டா, இங்கே வர இந்த கோணமும் ஆரட்டா. ஓகே, ரைட். இப்போ நம்ம எந்த முக்கோணத்தை எடுப்போம்டா, இந்த முக்கோணத்தை எடுக்கும். இங்கே இருக்கிற முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா இதில் நீளம் என்ன, h. ஓகே, ரைட். அப்போ சைன் ஆர் வந்து வரப்போ உங்களுக்கு h ஓவர் கீழே வந்து h, இந்த இங்கால பக்கம் இந்த சைட்டும் வந்து h தான். ஓகே, ஸோ இந்த செம்பக்கம் உங்களுக்கு என்ன வரப்போகுது, √2h வரும். பைதகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ √2h, ஸோ h ஓவர் √2h வரும் சைன் ஆர். ஓகே, h ஓவர் √2h. ரைட். இது சுருக்குனா ஆன்சர் வரும். n வந்து வரப்போகுது உங்களுக்கு h எல்லாம் வெட்டினீங்கன்னா இருந்தால் √5 ஓவர் 2 வரும் ஆன்சர். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டுக்கு எடுத்திருக்கோம் நம்ம இந்த முக்கோணமாக சைன் ஐ காண்றதுக்கு நம்ம இந்த முக்கோணம் எடுத்திருக்கு, சைனாருக்கு மேலே இருக்க முக்கோணம் எடுத்திருக்கு. ரைட், ரெண்டையும் போட்டிங்களா இருந்தால் சரி, n வரும். இந்த அறிக்கை ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 2. 49வது கேள்வி, உருவில் காட்டப்பட்டுள்ள வளங்கள் வோல்ட்டளவு ±5 வோல்ட் ஆன ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றை கருது. உச்சத்திலிருந்து உச்சத்திற்கான வோல்ட்டளவு பெருமானம் வந்து -2.5 வோல்ட்லேருந்து +2.5 வோல்ட்டாம். ஓகே, ரைட். 5 வோல்ட்டான ஒரு முக்கோண ஆடல் வோல்ட்டளவு வியின் வந்து செயற்பாட்டு விரியலாக்கியின் நேர்மாற்றும் பேய்ப்புக்கு வழங்கப்படுதான். ரைட். நிலையான வோல்ட்டளவு +1.5 வோல்ட் வந்து நேர்மாறாத பேய்ப்புக்கு பிரயோகிக்கப்படுதான். ஓகே, ரைட். நேரம் t-உடன் பயப்பு வோல்ட்டளவு V நோற்ற மாறலை தான் நம்ம காணணும்.
இதை வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம். சமன்பாடு தெரிஞ்சாலே காணும். எப்படி என்றா நிறைய படத்தில் வந்து உங்களுக்கு சமன்பாடு என்ன, வி நோட் வந்து ஏ இன்ட்டு வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸ். ரைட், இங்கே என்னண்டா இந்த வி ப்ளஸ் வந்து படத்தில் பாருங்க ப்ளஸ் 1.5 என்கிற ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ. ஓகே, அது வந்து மாறாத பெருமானம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வி ப்ளஸ்ங்கிறதுக்கு. ஓகே, நம்ம எதை மாற்ற போகிறோம், வின் அதாவது மைனஸில் கொடுக்குற பெருமானத்தை தான் நம்ம மாற்ற போகிறோம். அப்போ நீங்கள் ஈக்குவேஷனில் வந்து இது எத்தனை, இந்த ப்ளஸ் வந்து வி ப்ளஸ் வந்து 1.5, இது வந்து ஒரு மாறாத பெருமானம் வழங்கப்பட்டிருக்கு 1.5 வோல்ட். ஓகே ரைட், ஏ வந்து உங்களுக்கு தெரியும் 10 to the power 5 அண்டு இப்போ இந்த வி இன்ன தானே நம்ம மாத்துறோம். ரைட், வி இன்னு இப்போ எப்படி பார்க்கலாமண்டா, இப்போ 1.5 விட கூடிட்டேன்டா வி இன் கூடினா இதில் விலையில் என்ன வரும், இந்த வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸ் விலையில் என்ன வரும், மைனஸில் வரும். இந்த ப்ளஸ்லேருந்து நான் மைனஸை கழிக்கிறோம், 1.5 விட கூடிட்டேன்டா மைனஸில் வரும். ஸோ இது இப்போ வி மைனஸ் வந்து கூடிட்டேன்டா 1.5 விட கூடிட்டேன்டா. அப்போ அந்த டைமில் வர வி நோட் வந்து அவுட்புட் வந்து மைனஸ் ஆയിരിக்கும். அது எத்தனை ஆയിരിக்கும் இங்கே பாருங்க, அதாவது -5 ஆയിരിக்கும். ஓகே, அது என்ன பெருமானமாக இருந்தாலும் பரவாயில்லை, 1.5 விட கூடிட்டேன்டா வி மைனஸ் வந்து வி மைனஸில் கொடுக்குற பெருமானம் உங்களுக்கு வர வி நோட் வந்து அவுட்புட் -5 ஆയിരിக்கும். ஓகே, அதான் மேக்சிமம் பெருமானம் நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து மைனஸுக்கு. ஓகே, வி மைனஸ் வந்து கூடுற சந்தர்ப்பத்தில் வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸில் வந்து அடுத்த சந்தர்ப்பம் இப்படி பாருங்க, இது வந்து 1.5 விட குறையேண்டு வைப்போம். 5 விட குறையேண்ட சாதாரணமாக அப்போ முன்னுக்கு இருக்கிற 1.5லேருந்து நீங்கள் அதை கழிச்சிங்களா இருந்தால் என்ன வரும், ஒரு ப்ளஸ் பெருமானம் வரும். ஸோ வி நோட்டும் வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது, இது ஏல பெருக்கி நீங்கள் அவுட்புட் எடுப்பீங்க, அதுவும் ஒரு ப்ளஸ்ல தான் அந்த ஆன்சர் வரப்போகுது. ஆனால் விலையில் வந்து அதாவது வி மைனஸ் வந்து இங்கே குறையேண்டா 1.5 விட குறையேண்டா அதுலேருந்து அதை கழிச்சா என்ன வரும், ப்ளஸ் பெருமானம் வரும். ஸோ அதில் விலையில் வந்து அவங்களுக்கு வரும் +5 வோல்ட் வரும். ஓகே, அதுதான் மேக்சிமம். என்ன இப்போ முடிவு உங்களுக்கு 1.5 விட வி மைனஸ் வந்து கூடுனா அவுட்புட் -5, 1.5 விட குறைஞ்சா அவுட்புட் +5. ஓகே, அது ரெண்டையும் வச்சு கிராஃபை பார்த்தீங்கன்னா ஆன்சர் எடுக்கலாம். இப்போ கிராஃபில் இப்போ அதை எப்படி காட்டலாம், இந்த அறிக்கை 1.5. ஓகே, நீங்கள் வி இன் தான் இந்த முக்கோணமாக நீங்கள் முக்கோணமாக இப்போ மாத்திரை வந்து இந்த வி இன்னை தான். வி இன் வந்து 1.5 விட எங்கெல்லாம் கூடுது, இந்த சந்தர்ப்பத்தில் தான், இந்த சந்தர்ப்பத்தில் வந்து வி இன் வந்து 1.5 விட கூட. அப்போ ஓகே, ஸோ வி மைனஸ்ற பெருமானம் உங்களுக்கு கூடிட்டண்டா அப்போ 1.5லேருந்து அந்த மைனஸ் பெருமானத்தை கழிக்கக்குள்ள விலையில வாரது வந்து உங்களுக்கு மைனஸ் பெருமானம். அப்போ அவுட்புட்டும் உங்களுக்கு என்ன வரும், மைனஸில் வரும். எத்தனை வரும், -5 என்று வரும். ஓகே, மைனஸ் வந்தாலே உங்களுக்கு -5 என்று வரப்போகுது அங்கே. ஸோ இந்த இவ்வளவு சந்தர்ப்பத்துக்கும் இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பெருமானம் வந்து அவுட்புட் -5. அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் அவ்வளோத்துக்கும் வரணும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு நேரம் என்ன தருவோம், ஒரு -5 என்று வரும். ஓகே, மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன வரும், மற்ற எல்லா சந்தர்ப்பமும் என்ன, இந்த முக்கோணத்தில் அதாவது அந்த வி மைனஸ் வந்து வி இன் வந்து 1.5 விட குறையேண்டா சாதாரணமாக உங்களுக்கு இந்த அறிக்கை
இந்த ரெண்டாவது சந்தர்ப்பம். இதில் விலையில் வந்து ஒரு ப்ளஸ் பெருமானம். ஸோ வி நோட்டும் ஒரு ப்ளஸ் பெருமானம் தான். அது எத்தனை +5 இருக்கும். ஓகே, அதான் மேக்சிமம். ஸோ இவ்வளவு டைமுக்கும் வந்து ஓகே உங்களுக்கு வர வேண்டியது அவுட்புட் வந்து +5 ஆയിരിக்கும். ஓகே, இவ்வளோ அதிகம் என்ன வரணும், +5 வரணும். ரைட். அதே மாதிரி தான் இந்த மங்காலை போக திரும்ப இங்கால 1.5 விட மைனஸ் கூடிட்டா வர அவுட்புட் வந்து மைனஸ் ஆயிரும். அது எத்தனை ஆயிருக்கும், -5 ஆயிருக்கும். ஓகே, திரும்ப இந்த முக்கோணத்துக்கு திரும்ப -5 என்று வரும். அதோட குறைஞ்ச எல்லா சந்தர்ப்பத்துக்கும் திரும்ப +5 என்று வரும். ஓகே, அப்போ இது மாதிரி படம் போகும். இப்படி வர படத்தை பார்த்தீங்களா, நீங்க செக் பண்ணி பாருங்க. 1.5 விட கூடுனா அவுட்புட் மைனஸ், பெருமானம் -5. ஓகே, 1.5 விட குறைஞ்சிட்டா அவுட்புட் ப்ளஸ் ஆயிரும். ஸோ பெருமானம் +5 ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 4வது ஆன்சர் வரும். ஒன்பதாவது கேள்வி. ஒவ்வொன்றினதும் திணிவு எம்மாக உள்ள இரு சர்வசம செவ்வக இருசமபக்க ஆப்புகள் ஒரு கரடான கிடைமேற்பரப்பு மீது அடுத்தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு M உடைய ஒரு திண்ம உருளை ஆப்புகளின் மீது சமநிலையில் வைக்கப்படுகின்றது. உருளைக்கும் ஆப்புகளுக்கும் இடையே உள்ள உராய்வு எதுவும் இல்லை என கொள்க. ஆப்புகளுக்கும் கிடைமேற்பரப்புக்கும் உள்ள நிலையியல் உராய் குணம் மியூ ஆகும். ஆப்பு நழுவாமல் சமநிலையில் இருக்கிறதுக்கு M மிகப்பெரிய பெருமானம் என்று காட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அங்க இந்த படத்துல வந்து தொழிற்படுற விசைகளை குறிச்சிட்டு வருவோம். ஓகே, இப்போ எல்லா ஆப்ஜெக்ட்லையும் வந்து நிறை விசை வந்து கீழ் நோக்கி தாக்க போகுது. ஓகே, ரைட். அதே மாதிரி அந்த ஆப்பும் அங்கே இருக்கிற அந்த போலும் தொடுகையில் இருக்கிற இடத்துல என்ன நடக்கும், ஒரு ஆறுங்கிற ஒரு மறுசாக்கோமம் இருக்க போது அதை வந்து நம்ம ஆர் எடுப்போம். ஆர் இது வந்து எம்ஜி. ஓகே, ஸ்மால் எம்ஜி. இது வந்து கேபிட்டல் எம்ஜி. இந்த ஆர் வந்து இந்த குறிச்சிக்கிறது வந்து இப்போ அந்த போலால் ஆப்புக்கு வழங்கப்படுற விசை. அதே அளவு விசை என்ன செய்யும், இந்த ஆப்பு வந்து அந்த போலுக்கு வழங்கும். ஓகே, ரைட். இதே மாதிரி அங்கால சைட்டும் இருக்கும். ஓகே, இங்கால சைட் இருக்குமே அங்கால சைட்டும் இருக்கும். அடுத்தது வந்து இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த முக்கோணத்தை கருதினீங்களா, ஆறுங்கிற விசை இடது பக்கமா வழங்கப்படுது. அப்ப இந்த ஆப்பு வந்து இடது பக்கமா அசைய பார்க்கும். அப்ப என்ன செய்யணும், அது அசையாம சமநிலையில் இருக்கணுமா இருந்தா அது எதிர்க்கிற மாதிரி கீழே வலது பக்கமா ஒரு உராய் விசைன்னு தொழிற்படணும். ஓகே, அது நம்ம F எடுப்போம். இதுதான் இப்ப அடுத்தது தரையால வந்து ஆப்புல தொழிற்படுற மறுதாக்கம், அதை நம்ம R0 எடுப்போம். ரைட். இதுதான் ஒரு ஆப்புல தொழிற்படுற விசைகள். ஓகே, ரைட். இதே மாதிரி அங்காலயம் இருக்கும். அடுத்தது இந்த போலை பார்த்த மாதிரி இருந்தா இப்படி ஒரு ஆறு இருக்கும். ஓகே, இங்கால இருக்க மாதிரி அங்காலயம் ஒன்று இருக்கும். ரைட். இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ இந்த கேள்விக்கு வந்து என்ன சொல்லிருக்கு, ஆப்புகள் நழுவாமல் சமநிலைப்படுத்தத்தக்க எம்மின் மிகப்பெரிய பெருமானம் என்றா இந்த ஆப்புகள் வந்து சமநிலையில் இருக்கணுமா அப்படின்னா கிடையா இருக்கிற எல்லா விசைகளும் கொண்டு சமனாயிருக்கணும். அதே மாதிரி நிலைக்கிட்ட இருக்கிற விசைகளும் சமனாயிருக்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் சமப்படுத்தினீங்களா இருந்தா உங்களுக்கு எம்முக்கு ஒரு கோவைன்னு வரும். ஓகே, எம் தானே கேள்வி. அப்போ நீங்க அப்படி செஞ்சீங்களா இருந்தா சரி. இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து போலுக்கு எடுப்போம். ஓகே, அங்கே இருக்கிற போலுக்கு வந்துட்டு இப்போ இது வந்து
கோணத்தை பார்த்தீங்கன்னா இது 45. ஸோ இது 45, இது 45. அதே மைங்கால இப்போ கோணங்கள்லாம் உங்களுக்கு 45 நேரம் வரும். இது 45, இது 45 அப்படின்னு வந்துட்டு போகும். ஓகே, ஸோ இந்த போல்ற சமநிலைக்கு கீழ் நோக்கிய விசை வந்து கேபிட்டல் எம்ஜி, மேலே வந்து என்ன வரும் 2r cos 45 வரப்போகுது. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். 2r cos 45 வரப்போகுது உங்களுக்கு mg என்று. ஓகே, கேபிட்டல் எம்ஜி. ஸோ √2/2. ஸோ உங்களுக்கு r வந்து வரப்போகுது mg/√2 வந்து வரும். ஓகே, ரைட். இப்போ இது வந்து ஓகே. இது வந்து நீங்கள் எடுத்தீங்க அந்த போலுக்கு. இப்போ நீங்கள் இந்த ஆப்பை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ஆப்போட கிடை சமநிலைக்கு ஓகே அடுத்தமா இருந்தால் கிடையான தொழிற்படுது உராய் விசை வந்து, அதாவது இங்கால வலது பக்கமாக தொழிற்படுற உராய் விசை வந்து அங்கால பக்கம் தொழிற்படுற விசை என்ன ஆர் சைன் தீட்டா, அது மட்டும்தான் வரும். ஓகே, வேறு விசைகள் இல்லை. ஸோ அதுக்குரிய சமன்பாட்டால் இருக்கும். ஸோ உங்களுக்கு வரப்போகுது F = R sin theta, R sin 45 எடுக்கும். ஓகே, ஸோ ஆருக்கு வந்து இந்த இதை நீங்கள் அப்படியே போடலாம் mg/√2. ஓகே, அது இன்ட்டு sin 45. ஸோ உங்களுக்கு வரும் வந்து mg/2 வந்து வரும். ஓகே, ரைட். இப்போ இது வந்து உராய் விசை தானே, இது என்ன செய்யலாம், இந்த mg/2 தான் F = μrல வர μrக்கு சமப்படுத்தலாம். ஓகே, இந்த ஆர் வந்து நம்ம r0 ஒன்று குறிச்சிக்கும். ஓகே, இந்த இருக்கிற r0 தான் அந்த உராய் விசைக்கு வர F = μrல வர r வந்து இந்த r0. ஓகே, இந்த r0 வந்து நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரியாது. இந்த mg தான் நம்மளுக்கு இப்போ கேள்வி. ஓகே, ரைட். நம்மளுக்கு இந்த இருக்கிற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஆன்சருக்கு போகலாம். நம்ம இப்போ இந்த r0 மட்டும் கண்டா சரி. ஓகே, இப்போ r0 கண்டதுக்கு நம்ம ஆப்போட நிலைக்குத்தி சமநிலையை கருதுவோம். நிலைக்குத்தி சமநிலையை கருதாமண்டா இந்த r0 மேல் நோக்கி விசை r0 வந்து என்னது சமனாகும் mgயும் r cos 45க்கும் சமனாகும் எடுத்தா சரி. ஓகே, அதுலேருந்து r0 கண்டு அதை கொண்டு வந்து இங்கே பிரதிட்டீங்களா என்றால் இந்த mgக்குரிய கோவையை எடுக்கலாம். ரைட். ஸோ r0 வந்து என்ன வரப்போகுது, r0 வந்து ஸ்மால் mg ப்ளஸ் r cos 45. ஓகே, ரைட். இப்போ வந்து mg ப்ளஸ் r cos 45 வந்து என்ன போடலாம், இதான் மேலே பார்த்துருக்கோம் இந்த அருகே. ஓகே, mg/√2 வந்து mg/2 வந்து வரும். ஓகே, ரைட். கேபிட்டல் mg/2 வந்து வரும். இதுதான் இப்போ r0க்குரிய தொடர்பு. இதை கொண்டு போய் அங்கே போட்டால் சரி. உங்களுக்கு வந்து வரும் mg/2 mu into small mg plus capital mg divided by 2. ரைட். நீங்கள் இப்போ என்ன செய்யணும், கேபிட்டல் mgயை தனியாக எடுத்து கண்டிங்களா இருந்தால் அதான் ஆன்சர். ரைட். ஸோ m வரப்போகுது உங்களுக்கு 2
மியூ எம் ப்ளஸ் மியூ கேபிட்டல் எம், ரைட்? ஸோ கேபிட்டல் எம் இங்கே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 மைனஸ் மியூ ஒன்று வரும், அங்கால வந்து 2 மியூ ஸ்மால் எம் வரும், ரைட்? இந்த கேபிட்டல் எம் தான் கேள்வி. கேபிட்டல் எம் வரப்போது உங்களுக்கு 2 மியூ small m divided by 1 minus mu, right? இதான் அப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர். ஓகே, இப்படிதான் எடுத்திருக்கோம். இருக்கு இது வந்து போல்ற நிலைக்குத்தி சமநிலை ஃபஸ்ட்டுக்கு எடுத்தது. ஓகே, அடுத்தது வந்து ஆப்போட கிடை சமநிலை. ஓகே, அதில் ஒரு ஆய்வு செய்ய ஆர் சைன் 45. அதுக்கு அடுத்து வந்து ஆப்போட நிலைக்குத்தி சமநிலை ஆர் நாட் வந்து எம்ஜி பிளஸ் ஆர் கோஸ் 45, ரைட்? மூணையும் எடுத்தீங்கன்னா இந்த எம்முகைய கோவை வந்து வருது, ரைட்? ஸோ ஆன்சர் வரும் உங்களுக்கு எத்தனாவது? 2m, 5வது.